பாவக்காய் ஃப்ரை. இதுக்கு 2 பாவக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நடுவில் விதை இருந்துச்சுன்னா அந்த விதையை எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். விதை இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து சுரக்காய் சாம்பார், அதுக்கு காம்பினேஷன் பாவக்காய் ஃப்ரை. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் கொஞ்சம் சோம்பும். எந்த ஃப்ரை பண்ணாலும் பூண்டும் சோம்பும் அரைச்சி போட்டது நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. இது ஆயிலெலாம் சேர்க்குறோம் இல்லையா. அதுக்கப்புறம் சின்ன லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை மூடி போட்டால் போதும், ஒரு லெமன் போட்டுறாதீங்க. பாவக்காய் கம்மி தான். இந்த அளவு பாவக்காய்க்கு அரை மூடி லெமன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, மிளகாப்பொடி, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மிளகாப்பொடி. இவ்வளோ மிளகாப்பொடி அதுக்கு தேவைப்படும். லெமன் மட்டும் அரை லெமன் போட்டால் போதும். இப்போ இது வந்து நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு ஒன்றும் தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் அதிகமாக இருக்காது, கசப்பு இருக்காது. அதாவது கசப்பை வந்து குறைச்சிரும், கசப்பை எடுக்காது, குறைச்சிரும். ஏன்னா பாதி லெமன் புழிஞ்சு விட்றோம் இல்லையா. அதனால வந்து கசப்பு தன்மை கம்மியாயிரும். மிளகாப்பொடியும் லெமனும் வைக்கிறனால ஒரு 1/2 hour இதை மசாலா போட்டு பிரட்டி இதை ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் கசப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாவக்காய் ஃப்ரைக்காக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பூண்டு, சோம்பு பொடி எல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கேன். அது லெமன் ஜூஸில் தான் பிரட்டியிருக்கேன். உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவைக்கு. ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலர் எதுவும் சேர்த்துக்கலை, ஏன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுலேயுமே நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அதனால் கலர் எதுவும் சேர்த்துக்கலை. இப்போ பாவக்காய் ஃப்ரைக்காக லெமன் ஜூஸில் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தவாவில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. கல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்டோம். இப்போ பாவக்காயை ஃப்ரை பண்ணிடலாம். பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கடலை மாவு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவும் கொஞ்சம் பச்சரிசி மாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.